ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. என்னை நான் அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். என்னுடைய தந்தை என்னை உலகின் எஜமானனாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். நான் அவர் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் என்று போதையில் இருக்கின்ற ஆத்மா. நான் கர்மங்களின் ஆழமான கதியை அறிந்த காரணத்தினால் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலம் பழைய கணக்கு வழக்குகளை முடிக்கின்ற ஆத்மா. பாப்தாதா நேரில் வந்திருக்கிறார் என்பதை பார்த்து நான் எல்லையற்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் தகுதி வாய்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவதற்கான யுக்திகளை தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையின் குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் அரை கல்பம் தந்தையை நினைவு செய்தேன். ஆகவே இப்பொழுது தந்தையை அடைந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ஒரு வினாடிய ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் ஒரு வினாடியில் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் பதிகளுக்கெல்லாம் பதியாகிய தந்தை மூலம் தூய்மையாகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையின் மூலம் அழிவற்ற ஞான ரத்தினங்களால் புத்தியை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை மூலமாக கல்புத்தியிலிருந்து தங்க புத்தியாக மாறுகின்ற ஆத்மா. நான் உண்மையில் தேவதா தர்மத்தினராக இருந்த ஆத்மா. நான் மிகவும் சுகமிக்கவனாக, தூய்மையானவனாக, முழுமையான விகாரமற்றவனாக இருந்த ஆத்மா.
நான் இப்போது சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது ராஜயோகத்தின் தபஸ்யா செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது நடைமுறையில் உண்மையிலும் உண்மையான தில்வாடா கோவிலில் சைத்தன்யத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது முயற்சி செய்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்ற ஆத்மா. நான் பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் ட்ரஸ்டியாகிவிட்ட ஆத்மா. நான் 21 பிறவிகளுக்கு அனைவரின் மன விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய காமதேனுவாக ஆகின்ற ஆத்மா. நான் நறுமணம் உள்ள மலராகி தந்தையின் கூடவே செல்கின்ற ஆத்மா. நான் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையான ஃபரிஸ்தாவாக ஆகின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலம் வருமானத்தை சேமிக்கின்ற ஆத்மா. நான் தண்டனைகளிலிருந்து விடுபடுவதற்காக பழைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் யோக பலத்தின் மூலம் முடிக்கின்ற ஆத்மா. நான் ட்ரஸ்டியாகி அனைத்தையும் பராமரிக்கின்ற ஆத்மா. நான் ஃபரிஸ்தா ஆவதற்காக ஒரு தந்தையின் நினைவில் இருக்கக்கூடிய முழுமையிலும் முழுமையான முயற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் நினைவும் சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர்கள் மூலமாக வாயுமண்டலத்தை அமைக்கக்கூடிய வெற்றி ரத்தினமாக ஆகின்ற ஆத்மா. நான் சேவை செய்ய வேண்டிய இடத்திற்கு முன்கூட்டியே சர்ச் லைட்டின் வெளிச்சத்தை பரப்புகின்ற ஆத்மா. நான் வெற்றி ரத்தினம் ஆவேன் என்ற திட சங்கல்பம் செய்து ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை பெறுகின்ற ஆத்மா. நான் ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மா. நான் சாட்சியாவதன் மூலமாக எளிதாகவே தந்தைக்கு துணையாளராக மற்றும் தந்தைக்கு சமானமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையும் ஆகிய
பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.